வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும். இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி. இப்போ மேலும் ஒரு இன்ஸ்டாலேஷன் நம்ம ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து திருக்காட்டுப்பள்ளி டு கல்லணைக்கு இன்பிட்வீனில் இடையில கோவிலடிங்கிற ஒரு கிராமத்தம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ரேஞ்சில் வரும். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது வந்து சக்தி பம்ப்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம டோட்டல் கிட்டே வந்து சோலார் பேனலாக இருக்கட்டும், மோட்டர் பம்பு, கண்ட்ரோலர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், எல்லாமே ஒரு கம்ப்ளீட் செட்டே வந்து நம்ம சக்தி பம்ப் செட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 HP 20 மீட்டர் கேட்டு 2.5 inches, அதாவது 2.5 inch அவுட்புட்டில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை உள்ளே போய் நம்ம பிளான்ட்டை இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிளான் எப்படி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் என்னென்னு. இங்கே வந்து சிங்கிள் போல் ஸ்ட்ரக்சரு 3x2 மேட்ரிக்ஸில் வந்து நம்ம பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து என்னென்னா என் டைப் டாப்கான் பைஃபிஷியல் பேனல் வந்து 575ல வந்து 6 பேனல் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். வாங்க இந்த சைட்டுக்குள்ள நம்ம போகலாம். இதாங்க நம்ம இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் வந்து ஒரு 3x2 மேட்ரிக்ஸில் வந்து நம்ம 6 பேனல் வந்து 575 வாட் ஸ்பீக்கில் வந்து என் டைப் டாப்கான் பைஃபிஷியல் பேனல் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாகவே ஜிஐ தான். தென் சிங்கிள் போலில் என்ன நல்லா பக்காவான சப்போர்ட் கொடுத்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தென் பம்ப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 100 அடி போர்வெல் தான். இந்த ஏரியாலாம் வந்து பார்த்துட்டாலே தெரியும் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வாட்டர் லெவல் மேலே தான் இருக்கும். நம்ம சுச்சுவேஷனில் ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் வந்து நாம் வந்து ஒரு 60 அடியில் பம்பை வச்சு ரன் பண்ணி இப்போ கொடுத்துருக்கோம். தென் இதுக்கும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம். தென் எப்படி சிவில் ஒர்க் பண்ணி சிவில் ஒர்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பொசிஷன்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வந்து நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். இந்த டோட்டல் லெக்கோட லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 feet வரும். 10 feetல வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 feet மட்டும்தான், 3.5 feet மட்டும்தான் நம்மளுக்கு வெளியில் இருக்குது. மீதி எல்லாமே நம்ம வந்து காங்கிரீட்டுக்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே போட்டு பண்ணி கொடுத்து அதனால் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். தென் இந்த ஸ்ட்ரக்சரோட அமைப்பை இப்படி தான், இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கிரவுண்ட் மவுண்ட் பண்ணணுங்கிறது அந்த ரூல் இருக்குது. அந்தப்படி தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தென் சப்போர்ட்டுக்கு சைட் ஃபுல்லாகவே சப்போர்ட் ராடு தென் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துருக்கோம். தென் எர்த் ராடு வந்து 1 மீட்டர் எர்த் ராடு, தென் லைட்னிங் அரெஸ்டர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து 3 HP பம்ப் கண்ட்ரோலர் செட்டப்ங்க. இந்த பம்ப் கண்ட்ரோலர் வந்து நம்ம இந்த சிங்கிள் லெக்லேயே வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி கிளாம்ப் செட் பண்ணி அதில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து 2 போல் MCB DC பிரேக்கர் வந்து வச்சிருக்கோம். இந்த பேனல் வந்து 6 பேனலையும் நம்ம சீரியஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட் எடுத்து வந்து நம்ம இந்த 2 போல் பிரேக்கருக்கு வந்து இன்புட்டாக கொடுத்து இந்த அவுட்புட்டை இதனோட பிரேக்கரோட அவுட்புட் எடுத்து வந்து நம்ம டிரைவுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம சப்போஸ் நம்ம மோட்டர் போகலை வரலன்னா இது வந்து ஐடியலாக ஆஃப் பண்ணி வச்சு டிரைவை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த பர்பஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து நம்மளுக்கு மொபைல் மானிட்டரிங்காக மோடம் கனெக்ட் பண்ணி நம்ம சக்தி ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலயமா வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எனிவேர் இன் வேர்ல்டில் இருந்தால் நெட்ஒர்க் இருந்தால் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பம்பை ஆன் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை என்ன பர்ஃபார்மன்ஸில் ஓடுது, என்ன ஆர்பிஎம்மில் போகுது, எவ்வளோ ஆர்ம்ஸ் எடுக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், எவ்வளோ LPS போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொபைல் மூலமாகவே நம்ம விஷுவல் பண்ணிக்கலாம். இந்த பர்பஸ்க்காக இது பண்ணிருக்கோம். இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா IP65 கண்ட்ரோலருங்க. இது IP54 கிடையாது. தென் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஒரு இதுவாக வந்து இந்த பம்ப் செட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய BLDC பம்பு கிடையாதுங்க. இது வந்து PMSM பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனைசிங் மோட்டார் மெத்தடில் செஞ்சிருக்க பம்புக்கு. இதில் வந்து நம்ம இந்த கண்ட்ரோலரில் இந்த DC இன்புட்டுக்கு பதிலாக AC இன்புட்டும் கொடுத்து நாம இந்த பம்பை AC இன்புட் இருந்தாலும் சிங்கிள் ஃபேஸ் இன்புட் இருந்தாலும் கொடுத்து ரன் பண்ணலாம். பட் இங்கே இல்லை, இது ஆனால் இங்கே பண்ணலை. இதுக்கு நம்ம சேஞ்ச் ஓவர் மட்டும் இன்புட்டை வச்சு நம்ம அதையும் ரன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த கண்ட்ரோலர் வழியாக தான் நம்ம இன்புட் AC இன்புட்டை கொடுக்கணும். மேக்ஸிமம் 3 HP வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ் இன்புட்டை கொடுக்கணும். அதுக்கு மேலே 3 HP மேலே போயிடுச்சுன்னா 5 HP 7.5 10 இதெல்லாம் வந்து நம்ம 3 ஃபேஸ் இன்புட்டை கொடுத்தா மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பேனலு மோனோ ஆஃப்கட்டு அதாவது நம்ம டாப்கான் பேனல் வந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வந்து டாப்கான் பேனல், அதுவும் ஃபுல் செட்டு சக்தியோட பேனலு, சக்தியோட மோட்டர், சக்தியோட பம்பு, சக்தியோட கண்ட்ரோலு, சக்தி மேக்கு, அந்த மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் முத கொண்டு எல்லாமே சக்தி மேக்கில் நம்ம ஃபுல் கிட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பம்பு மட்டும் தான் அவங்கள்ட்ட எடுத்து பண்ணோம். ப்ளஸ் இப்போ நம்ம
ஃபுல் செட்டுமே எடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் சைட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் நல்லாவே இருக்கு, பக்கவா இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பம்பை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு பேனலை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அவங்களோட வோல்டேஜ் ரேஞ்சுக்கும் இவங்க கண்ட்ரோலர் கொடுக்குற வோல்டேஜ் ரேஞ்சுக்கும் சில டிஃபரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் இவங்களுடைய பேனலோடைய டிசைனுக்கு ஏத்தாப்புல இவங்களோட பம்பு கண்ட்ரோலர் டிசைன் பண்ணி அதுக்கேத்தால எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டு பர்ஃபெக்டான ஒரு செட்டை நீங்க வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவுட்புட் இருக்கும், நல்ல லைஃப் இருக்கும், தென் அதோட பெட்டர் தென் அவுட்புட் இருக்கும். ஓகே நண்பர்களே, இது போல உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இடத்துல வந்து இபி சர்வீஸ் கிடைக்காத ஒரு இடத்துல வந்து சோலார் போடணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்க எங்களை ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, எந்த இடத்துக்கு என்ன சூட்டபுள், என்ன டெப்த்துக்கு என்ன இடத்துக்கு எப்படி தேவைன்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு பம்ப் செட் அமைச்சு நாங்க கொடுப்போம். நன்றி, வணக்கம்.